அதே போல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த 2 நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள் அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட 1 மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றின் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடைசியாக தான் பதில் உரை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசியதனால் இது உடனே பதில் சொல்லாம நினைச்சோம். ஸோ முதலாவதாக மாண்புமிகு நம்ம உறுப்பினர் அவர்கள் சொன்னது நல்ல மைக் நல்ல உங்க பக்கம் தெரிவிக்கோங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதில் பார்த்தப்ப நிறைய இடத்துல அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளது என்ற சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களுக்கு வந்தது. ஸோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்களில் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ வந்திருக்கோ அவங்களுக்கு நம்ம தானாக முன் நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். அது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் அது குறித்து கூட திமுகவின் தலைவர் இல்லை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல, மின்சார வாரியம் தானாக முன் அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங் அது அங்கே போகிறப்ப மேனுவலாக நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்கில் 1,369. இது எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளோ வேரியேஷன் மக்கள் இவ்வளோ வேரியேஷனை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸர்ஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்கில் பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ அதுதான் முக்கியமான காரணமாக. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவில் எந்த அளவுலையும் மிஸ்மேட்ச் இல்லை. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்.